ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரேசன் புழுங்கல் அரிசியில் மாவு ரெடி பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ரேசன் அரிசி 5 கிலோ போல் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசி இந்த மாதம் கொடுத்தது தான். இதில் பார்த்திங்கன்னா கருப்பு கல் எதுவுமே இல்லை. ஆனால் கொஞ்சம் பெரிய பெரிய அரிசியாட்டு இருந்தது. உள்ளுக்கு பார்க்கறதுக்கு லைட்டாட்டு வெள்ளை கலர்லையும் இருந்தது. அதனால் இந்த தடவை இதை நமக்கு சோறாக்க யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை புட்டுக்கு திரிச்சிடலாம் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த அரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணினாலே அந்த மஞ்சள் கலர் எல்லாம் போயிடும். சோறு வடிக்க போகிறோம் அப்படின்னா கல் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணணும். கல் உப்பு போட்டு வாஷ் பண்ணினாலே அந்த மஞ்சள் கலர் எல்லாம் போய் வெள்ளை நிறத்தில் மாறிடும். கடை அரிசி பொதுவாகவே என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிக்குது அப்படின்னா அது பொடியாட்டு இருக்கும், நல்ல வெள்ளை கலர்லேயும் இருக்கும். வெள்ளையாக மாறுறதுக்காக வேண்டி அவங்க நல்லா பாலிஷ் பண்ணுவாங்க. இந்த ரேசன் அரிசியில் அந்த அளவுக்கு பாலிஷ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால தான் இது இந்த கலரில் இருக்குது. நல்லா வாஷ் பண்ணினதுக்கு அப்புறமா தண்ணீர் எல்லாத்தையும் வடிச்சிட்டு இதை நல்லா காய வைக்கணும். மொட்டை மாடியில் கொண்டு காய வச்சுருக்கேன். தண்ணீர் ஃபுல்லாக வடிச்சிடணும். ஊற வைக்க வேண்டிய தேவையெல்லாம் இல்லை. ஒரு நாள் வெயிலில் வச்சாலே போதும், நல்லா காஞ்சிரும். 5 கிலோவாட் இருக்கிறதுனால நான் மிஷினில் கொடுத்து தான் திரிக்க போகிறேன். கொஞ்சமாக செய்ய போகிறோம் அப்படின்னா 1/2 கிலோ அரிசி போல் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணீர் எல்லாம் வடிச்சிட்டு மிக்சர் ஜாரில் போட்டுகிட்டே பொடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சாச்சு. இனி மில்லில் கொடுத்து திரிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் அரிசியை காட்டினதுக்கும் இப்போ காட்டினதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியும். நல்ல வெள்ளையாட்டு இருக்குது. மாவு திரிச்சிட்டு வந்தாச்சு. மாவு பார்த்திங்கன்னா கொஞ்சம் திருன்னு இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம திரிச்சா போதும். அரிசியை அப்படியே பொடிச்சு தந்துருக்காங்க, அவ்வளவுதான். இதை வறுக்கையெல்லாம் இல்லை. நான் 5 கிலோ திரிச்சிருக்கிறதுனால பாதி மாவை மட்டும் வறுத்து எடுக்க போகிறேன். பாதி மாவு எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வறுத்தாலே போதும். கலர்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்படி வறுத்து வைக்கும்போது அவ்வளவு சீக்கிரத்தில் கெட்டு போகாது. வெளியிலையே வச்சிடலாம். நம்ம வறுக்காமல் வச்சுருக்கக்கூடிய மாவுக்கு அதில் கொஞ்சமாக கல் உப்பை ஒரு துணியில் கட்டி போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அதில் வண்டு பூச்சி எதுவுமே வராது. பார்த்திங்கன்னா மாவை வறுத்தாச்சு. இந்த மாதிரி தான் இருக்கணும். போதும். இதை இனி அப்படியே நல்லா ஆறுனதும் ஒரு பாட்டில்லையோ கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சிடலாம். இந்த ரேசன் புழுங்கல் அரிசி மாவில் என்னெல்லாம் ரெசிபிஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நான் இனி வரக்கூடிய நாட்களில் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு செரட்டையில் புட்டு பண்ண போகிறேன். நார்மலாக நம்ம புட்டு மேக்கரில் தான் பண்ணுவோம். இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாட்டி இருக்கட்டும் அப்படின்ட்டு செரட்டையில் பண்ண போகிறேன். புழுங்கல் அரிசி மாவில் வறுத்து வச்சுருக்கக்கூடிய மாவில் இருந்து 1 கப்பு மாவு எடுத்து போட்டிருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம். இதை நான் ஸ்வீட்டாக தான் சாப்பிட போகிறேன். அதனால் இதில் கொஞ்சம் ஏலக்காய் தூளும் சேர்த்துருக்கேன். நார்மலான பச்சை தண்ணீர் ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்போவுமே புட்டுக்கு மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த புட்டு நம்ம நார்மலாக செய்யக்கூடிய புட்டை காட்டிலும் நல்ல சாஃப்டாட்டு இருக்கும். இதுக்கு சைடிஷ் ஆட்டு என்ன குழம்பு வேணாலும் தொட்டு சாப்பிட்டுக்கிடலாம். மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, மீன், மத்தி மீன் மிளகு கறி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டாட்டி இருக்கும். நான் இனிப்பாட்டு இன்றைக்கி சாப்பிட போகிறதுனால தான் இதில் நான் ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன். நீங்கள் குழம்புகளுக்கு கூட வச்சு சாப்பிட்றதா இருந்தால் ஏலக்காய் தூள் சேர்க்க வேண்டாம். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணீர்லாம் ஊற்றிடக்கூடாது. ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக தண்ணீர் ஊற்றிருக்கேன்.
கேஸ் கட்டும் போட்டிருக்கேன். இனி வந்து மூடிடலாம். இந்த விசில் மட்டும் போடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வந்து சிரட்டையை வைக்க போகிறோம். சிரட்டையில் இந்த மாதிரி 3 ஹோல் இருக்கிறதுல ஒரு ஹோலை மட்டும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம். ஷார்ப்பான கத்தியை வச்சு லைட்டாக குத்துனாலே போதும், சிரட்டையில் ஓட்டை விழுந்துடும். ஒரு துணியை வச்சு நல்லா சுற்றி வச்சிட்டோம்னா ஆவி வந்து வெளியில் போகாமலும் இருக்கும். இந்த பாதி இடத்துல வந்து சிரட்டை வந்து கரெக்டாக நின்றும். அதுக்காக வேண்டி தான் நான் வந்து துணி வச்சுருக்கேன். இனி சிரட்டையை வைக்கும்போது கரெக்டாட்டு இருக்குது. இனி சிரட்டையில் எண்ணெயோ எதுவும் அப்ளை பண்ண வேண்டிய தேவையில்லை. அப்படியே கொஞ்சம் கீழே வந்து தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம புட்டுக்கு மாவை சேர்த்துடலாம். 2 ஸ்டெப்பாட்டு வச்சிடலாம். கீழே வந்து தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறம் மாவு சேர்த்துருக்கேன், அதுக்கப்புறமும் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு மறுபடியும் மாவு சேர்த்துட்டு மேலேயும் கொஞ்சமாக தேங்காய் துருவலை சேர்த்துக்கிடலாம். மீடியமாக சாப்பிடக்கூடியவங்களுக்கு இந்த சிரட்டையில் வைக்கக்கூடிய புட்டே போதும். குக்கரில் வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். ஸ்டார்டிங்கில் தான் தண்ணீர் கொதிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வச்சு எடுக்கும்போது சீக்கிரமாகவே ரெடி ஆயிரும். இனி அடுப்பில் வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு உள்ளாகவே ஆவி வந்துடும். மேலேயும் ஒரு சிரட்டையை போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஆவி வர்றது நல்லாவே தெரியுது. புட்டு ரெடியானதும் அடுப்பை ஆஃப் பண்ணிகிட்டே எடுத்துடலாம். இல்லைன்னா ஆவி வந்து அடிக்கும். அதனால தான் கடையில் வாங்குகிற அரிசியை நல்லா பாலிஷ் பண்ணுறதுனால அதில் இருக்கக்கூடிய ஃபைபர் எல்லாமே போய் கார்போஹைட்ரேட் மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி பாலிஷ் பண்ணாத அரிசியில் தான் நிறைய ஃபைபர் இருக்கும். ரேசன் புழுங்கல் அரிசியில் செய்த சாஃப்டான டேஸ்டியான புட்டு ரெடி ஆகிட்டு. நம்ம அடுப்பில் இருந்து எடுத்ததுமே சிரட்டை வந்து ரொம்ப ஹீட்டாட்லாம் இருக்காது. பாருங்கள், பார்க்கவே சூப்பராட்டு இருக்குது. இந்த மாதிரி மாவு வந்து திரித்து போட்டுட்டோம்னா நமக்கு ஈஸியாட்டு இருக்கும். நிறைய ரெசிபீஸ் வந்து இதில் பண்ணலாம். புட்டு நல்ல சுட சுட இருக்குது. இதுக்கு கூட நாட்டு சர்க்கரையும் நெய்யும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லாவே சூப்பராகிட்ருக்கும், நல்ல டேஸ்டியாகிட்ருக்கும். புட்டு பார்த்திங்கன்னா நல்ல உதிரி உதிரியாகவே இருக்குது. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.